வெல்கம் பேக் சையது. இன்னொரு விளாகில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. மகிழ்ச்சியிலேயே இன்னொரு மகிழ்ச்சி. ஸோ நம்ம பிரதர் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன கிஃப்ட்டுன்னு நான் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஸோ அப்படியே முடிச்சு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிஃப்ட்டு தான் இது. அப்படியே கவரோடு இருக்குது பாருங்கள். இன்னும் முடிச்சு அவிக்கலை. ஸோ உங்கள் முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணுறது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்னம்மா கடக்கு புடக்குன்னு கேட்குது. சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். இப்போ நாம் இந்த முடிச்சு அவுத்து உள்ளாக்க இருக்கிற இந்த பொருள் நாம் எடுப்போங்க. ஸோ முடிச்சு அவிக்கணும்ல. நான் வெளில இருந்து பார்த்தேன், கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இட்லி சட்டி இட்லி பான் அதில் போட்டிருக்க அலுமினியம் இட்லி பேன் கிச்சன் மேட். ஓகே, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு சிம்பிளாக ஒரு அழகாகவும் இருக்குது. சரி, இப்போ கத்தியை வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ளாக்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. சந்தோஷத்தில் பேச்சு கூட வர மாட்டேங்குது பாருங்கள். ஸோ நைஸாக அந்த செலட்டப்பை வந்து கத்தியை வச்சு பிச்சு ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. வா, அருமை 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 அருமை. நல்லா இருக்குது. ஸோ உள்ளே இருந்து பார்த்தா மட்டும் நல்லா இருக்குன்னு சொன்னால் மட்டும் போதுமா? அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும்ல. அந்த பிளாஸ்டிக்கை எடுப்போம். அந்த காட்டனை எடுத்து ஒன்றும் இல்லை அதெல்லாம். இப்போ நம்ம தனியாக வீட்டில் கீழே வச்சுட்டு, இப்போ இந்த பிளாஸ்டிக்கில் ஒரு ரப்பர் போட்டிருக்காங்க. அந்த ரப்பரை வந்து பிரித்து எடுக்கணும். அது கொஞ்சம் டைட்டாகவே போட்டிருக்காங்க அந்த ரப்பரை. மெதுவாக பிரித்து எடுப்போம். கத்தியை வச்சு இது பண்ணலாம், ஆனால் வந்து கொஞ்சம் ரப்பரை வச்சு மெதுவாக அப்படியே உருவி எடுத்துட்டோம்னா அப்போ நமக்கு முழுசாக உள்ளே இருந்து அப்படியே அலைக்கா தூக்கி பலைக்கா வச்சிடலாம்ல. இப்போ பிளாஸ்டிக்கை வந்து விரிச்சிட்டு உள்ளே இருக்கிற அந்த சட்டியை எடுத்து பார்ப்போம். அப்பா, டைட்டாக இருக்குங்க, வரமாட்டேங்குது. கீழே வந்து டைட்டாக இருக்குது. பிடிச்சி இழுத்து பார்ப்போம் வருதான்னு சொல்லிட்டு. வந்துடுங்க. வா 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 வரமாட்டேங்குது. சரி, ஒரு வழியாக. ஐயோ, பிஞ்சு போச்சு. சரி, ஓகே, இருக்கட்டும், என்ன செய்கிறது. கீழே அந்த இது வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சுங்க, அதனால் வந்து இது பண்ண முடியலை. இப்போ நான் வந்து ஒரு வழியாக பிரிச்சுட்டேங்க. பிரித்து எடுத்து வச்சாச்சு. உள்ளாக்க ஒன்று வச்சுருக்காங்க, அது தட்டு மாதிரியா. அப்புறம் ஸ்க்ரூ ஒரு கைப்பிடி ஒன்று போட்டிருக்காங்க, அது என்னன்னு தெரியலை. நான் இப்போ கவுத்தி விட்டு பார்ப்போம். கவுத்தியாச்சு. ஒரு தட்டில் ஒரு சின்ன சின்ன ஹோலாக போட்டிருக்காங்க. இந்த தட்டை பார்க்கும்போது பள்ளிக்கூடத்து ஞாபகம் வருது எனக்கு. பள்ளிக்கூடத்தில் வந்து அதாவது சாப்பாடு வாங்கி சாப்பிடும்போது இந்த தட்டில் தான் வந்து நாங்கள் சாப்பிட்ற அந்த ஒரு இதே மாதிரி தானே இருக்குங்க தட்டு. ஆமாம். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா மூணு இட்லி, அதுக்கப்புறம் ஒரு 4 இட்லி. ஸோ மொத்தம் 7 இட்லி அவிக்கலாம் போல். ஆனால் இட்லியை ஊற்றினோம்னா நல்லா பெருசாக வரும் போல் இட்லி. நல்லா இருக்குது, தின்னம்மா. நல்லா இதாக ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம் போல். வச்சு மூடி வச்சிடணும் போல். ஆமாம், மூடி வச்சுட்டு ஒழுங்காக மூட மாட்டேங்குது. இப்போ ஓகே, மூடியாச்சு. அதுக்கு கூட பாருங்கள் 2 கைப்பிடி வேறு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரி, இதை வந்து இப்போ நம்ம எடுத்துட்டு அந்த இன்னொரு தட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த தட்டை நாம் வந்து கைப்பிடியவும் அந்த ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணி அதை செட் பண்ணுவோம். ஒரு கையால் அப்படி அந்த கைப்பிடியை பிடிச்சிக்கிட்டு அங்கே தான் ஸ்க்ரூ எடுத்து பின்புறத்தில் இருந்து நம்ம த்ரெட் பண்ணி விடணும். த்ரெட் பண்ணி டைட் வச்சு விடணும். டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு வைக்கணும் போல். அப்படி தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 3 தட்டில் உள்ளது, அதுக்கப்புறம் இந்த 4 தட்டு வச்சு அதுக்கப்புறம் அந்த மூடியை போட்டு கவுத்திட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ணி விட்டு, என்கிட்ட இருக்கிறது வந்து இப்போ வந்து கேஸ் அடுப்பு கிடையாது, கரண்ட் அடுப்பு தான் இருக்குது. அதில் தான் நான் வச்சு சமைக்கணும். சரி, இப்போ எல்லாத்தையும் வச்சு பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து முதல்ல இதுக்கு தேவையான தண்ணியை வந்து அதில் ஊற்றணும் போல், ஊற்றிக்கிறணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த தட்டை தான் வந்து வச்சு அதுக்கப்புறம்
நம்ம வந்து அந்த 3 அடுக்கு தட்டு. இப்போ அந்த இதில் வந்து ஏதாவது நமக்கு ஒரு இது பாயிலிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த தட்டில் வச்சு கூட நம்ம பாயிலிங் பண்ணிக்கலாம் போல். அப்படி ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 3 தட்டில் வந்து நம்ம நல்லா சோப் போட்டு கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் இது இருக்குது பாருங்கள், எண்ணெயை லேசாக தடவிக்கிட்டு அந்த இட்லி மாவை எடுத்து 3 கண்ணுலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் 4 கன்று உள்ள தட்டில் அதுலேயுமே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை தடவி விட்டு அதுக்கப்புறம் மாவு ஊற்றி அப்படியே வச்சிடணும். லூஸாக இருக்குது, கொஞ்சம் டைட் வச்சுக்கிறேன். அப்படி தூக்கி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும், இதை தூக்கி மூடி வச்சுட்டு அதோட உட்கார வேண்டியதான் கொஞ்சம் நேரம். இது வந்து ரொம்பவே வந்து முக்கியம். ஏன்னு கேட்டால் நம்ம வந்து கடையில் போய் நம்ம இட்லி வந்து வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் இப்போ பாருங்கள், ஒரு 14 ரியாலோ 12 ரியாலோ தான் இட்லி மாவு. அந்த இட்லி மாவை வாங்கிட்டு வந்து நம்ம இதில் ஊற்றி சாப்பிட்டோம்னா எக்ஸ்ட்ராவே சாப்பிடலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பிரதர் வந்து வாங்கி வச்சுருக்காப்புல. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குதுங்க, சிம்பிளாக இருக்குது. ஒரு டிரைவருக்கு வந்து சிம்பிளாக வந்து நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 4 இட்லி போடலாம். இதில் வந்து 4 இட்லி. ஸோ 4 இது இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 இது இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் வந்து 4 இட்லி, இதில் வந்து 3 இட்லி. அதுக்கப்புறம் உள்ளாக்க வந்து ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏதாவது நம்ம ஒரு அவிச்சு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா உள்ளே தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் மேலே இதை வச்சு அதுக்கப்புறம் இந்த 3 அடுக்கை வச்சு அதுக்கப்புறம் இந்த 4 அடுக்கை வைக்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்காட்டி நம்ம இட்லி ஊற்றி சாப்பிட்டது கிடையாது, முதல் முறையாக வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து இட்லி மாவு வந்து வெள்ளிக்கிழமை இல்லை வியாழக்கிழமை போயிட்டு தான் வாங்கிட்டு வரணும். லுலு ஹைப்பர் மார்க்கெட்டில் போய்ட்டு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளாக செம்மையாக சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. பார்ப்போம். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி, கருவேப்பிலை சட்னி, அதுக்கப்புறம் மல்லி சட்னி, அதுக்கப்புறம் சாம்பார், இதுக்கெல்லாம் வச்சு ஒரு பிடிச்சி பார்ப்போம். இதை வந்து நல்லா வந்து சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? நல்லா இருக்குது, சிம்பிளாக அழகாக இருக்குது. அதுக்கு 2 கைப்பிடி கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லா இருக்குது. ஓகே, டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வீடியோவை லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய், குட் நைட்.